இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க முத்தழகு சீரியலோட ஹீரோவான பூமிநாதனை பற்றி தான். இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவரோட உண்மையான பெயர் ஆஷிஷ் சக்கரவர்த்தி. இவர் சென்னையில் உள்ள ஸ்ரீநாத் கோகிலா 2 பேருக்கும் 1996ஆம் ஆண்டு 27ஆம் தேதி ஜூன் மாதம் பிறந்திருக்காரு. தன்னோட பள்ளி படிப்பை வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாரு. படித்து முடித்தோடனே 2013 வந்து இவர் நியூயார்க்குக்கு கிளம்பி போயிட்டாரு. அங்கே மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதாவது குத்துச்சண்டை, இந்த மாதிரி நிறைய பாக்ஸிங், ரெஸ்லிங், இந்த மாதிரி நிறைய கலந்து எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 2014 இங்கே வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த காலேஜில் இசிஇ கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கிறாரு. அதை முடித்தோடனே மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் நிறைய விஷயங்கள் மாடலிங்கில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காரு. 2017 மிஸ்டர் இந்தியா பெஸ்ட் ஸ்கின் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வருது. அதில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறாரு. அதோடய இவருக்கு மிஸ்டர் இந்தியா சென்னை அப்படிங்கிற அந்த ஒரு காம்படிஷனும் வருது. அதுலேயும் கலந்துக்கிறாரு. டோட்டலாக அடுத்தடுத்து மாடலிங் ஃபீல்டில் இவருக்கு வெற்றி தான் கிடைக்குது. 2018 மிஸ்டர் மெட்ராஸ் அப்படிங்கிற காம்படிஷன்லையும் கலந்துக்கிறாரு. அதுலேயும் வின் பண்ணுறாரு. 2019 மிஸ்டர் சென்னை இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற காம்படிஷன்லையும் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறாரு. ஸோ பேசிக்காக ஃபேமிலி கொஞ்சம் வெல் செட்டில்டான ஃபேமிலி தான். இவங்க அண்ணா அனிருத் இவங்க ஃபாரினில் இருக்கிறதுனால இவங்களுக்கு நல்லாவே சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கு. அவங்க அண்ணாவுக்கு ஒரு குட்டி பையனும் இருக்காங்க. அந்த குட்டி பையன்தான் இவங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய நாள் அந்த பையனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி டோட்டலாக வேறு ஒரு உலகத்தையே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2020 இவங்களுக்கு ஜீ தமிழில் இருந்து ஒரு சீரியல் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. இந்த வாய்ப்பை அவர் எதிர்பார்க்கவே இல்லையா. ஏன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸில் ஏதாவது பண்ணணும், அதில் ஏதாவது காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு தான் இருந்திருக்கிறாரு. அவருக்கு அதுவும் ஒன்று வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த டைமில், அந்த சண்டை போட்ட டைமில் ஆப்போசிட் பார்ட்டிக்கு பெரிய காயம் ஏற்பட்டதுனால 2 வருஷத்துக்கு இவர் பாக்ஸிங்கே ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடை விதிச்சிட்டாங்க. அப்போது என்ன பண்ணுறது, சரி ஓகே மாடலிங்கில் இறங்கி அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது தான் இந்த வாய்ப்பு அவரையே அறியாமல் தேடி வந்திருக்கு. சூரிய வம்சம் அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. ஹீரோவாக சான்ஸு ஃபஸ்ட்டு சீரியல்லே கிடைக்கும்போது ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த சீரியலில் நடிக்கிறாரு. அப்போ தான் விஜய் டிவியிலேருந்து இவருக்கு ஒரு ஆஃபர் வருது. முத்தழகு அப்படிங்கிற ஒரு சீரியல் வருது, அதுலேயும் நீங்கள் ஹீரோவாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கதையை கேட்டுட்டு 2 இந்த மாதிரி 2 ஹீரோயின், உங்களுக்கு 2 ஒய்ஃபு அந்த மாதிரிலாம் கதை சொல்லவும் இவருக்கு ஃபஸ்ட்டு அதில் பெருசாக ஈடுபாடு இல்லை. ஏன்னா ரியல் லைஃப்பில் லவ்வரே இல்லாத நம்மளுக்கு 2 ஒய்ஃபு அந்த மாதிரி கான்செப்ட் எப்படி நடிக்கிறது அப்படின்னு பல தயக்கத்தோடு அதுக்கப்புறம் விஜய் டிவி ஒரு பெரிய சேனல், அதில் நம்ம உள்ளே போயிட்டோன்னா சினிமாவில் அடுத்தடுத்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரியலை ஒத்துக்கிறாங்க. நல்லாவே சீரியல் ஸ்டார்டிங்லேருந்து நல்லா போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு தன்னோட லவ்வருக்காக வாழ்ந்த பூமி இப்போ என்ன தான் செகண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் அந்த ஒய்ஃப்கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பும் பாசமும் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம பூமி செகண்ட் ஒய்ஃபை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஒய்ஃப், நான் தாலி கட்டின ஒய்ஃப் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ரியல் லைஃப்பில் இவங்களுக்கு பெருசாக எந்தவித கஷ்டமும் இல்லை. ரொம்பவே ஜாலியாக ஜோவியலாக தான் போயிட்டு இருந்திருக்கு. அவங்க லைஃப்பில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னா 2 வருஷம் அவங்கள பாக்ஸிங் ஃபீல்டில் இருந்து பேன் பண்ணதானே. ஏன்னா MMA மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதிலிருந்து பேன் பண்ணால் நம்ம திரும்ப அதுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ 2 இயர்ஸ் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டதை அந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டுனால இதாகிடுச்சு. இப்போவும் சினிமாலேயே நடிக்க வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு ஸ்டண்ட்டு மாஸ்டர்லாம் தேவையே கிடையாது. நானே அது எல்லாமே நானே டைரெக்டாக பண்ணுவேன். ஈவன் சினிமாவில் ஸ்டண்ட் மாஸ்டருக்கான சான்ஸ் கிடைச்சாலும் அதுலேயும் நான் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பூமி பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு.
அவங்க அப்பா அம்மா தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் தான். பொதுவாக வந்து அப்பா அம்மானா சினிமாவுக்கு நோ தான் சொல்லுவாங்க. இவங்களோட அம்மா வந்து இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். நீ சினிமாவில் வந்து ஃபஸ்ட்டு சீரியல் சான்ஸ் வரும்போது, இல்லைம்மா நான் மாடலிங் பண்ணுறேன், எனக்கு வந்து பாக்ஸிங் தான் இன்ட்ரெஸ்ட், ஒரு 2 இயர்ஸ் இருந்துட்டு நான் திரும்ப அதுலேயே போயிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும்போது, இவங்க அம்மா தான் இல்லை நீ சீரியலில் நீ ட்ரை பண்ணு, சீரியலில் இருந்தே சினிமாவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சீரியலில் நடிச்சுக்கிட்டே அவர் சைட் பை சைடு அவரோட MBAவையும் முடிச்சிட்டாரு. இப்போயும் வந்து அப்பப்போ அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டே தான் இருக்கார். அந்த ஃபிட்னஸ் இதை வந்து இன்னுமே வந்து அவர் கைவிடலை. இதே மாதிரி பல இதுக்கப்புறம் சீரியல்ஸ் அண்டு சினிமா வாய்ப்பு வந்து அவருக்கு அடுத்தடுத்து கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் மூலயமா நம்ம விஷஸை சொல்லிக்குவோம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபியை தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.